ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 பேதுரு 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். முதல் பகுதியிலே விசுவாச மனைவிகள், விசுவாச புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று போதித்த பேதுரு இங்கே கிறிஸ்தவ நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 12 வசனங்கள் வரையிலும், அதனைத் தொடர்ந்து நன்மை செய்து பாட அனுபவித்தல் என்கிற தலைப்பின் கீழாக 13 கடைசி வரையிலும் அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று இங்கே பொதுவான விசுவாசிகளுக்கு இங்கே பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஒருமனம் என்பது சபையின் விசுவாசிகளுக்கு இன்றியமையாத ஒன்று என்பதை சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மலை பிரசங்கத்திலே இயேசு சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி, அதே போல் சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாயமற்ற அன்பு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். சகோதர சிநேகத்திலே நாம் நிலைத்திருக்கும்படியாகத்தான் வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது. மன உருக்கம் உள்ளவர்களும், இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மனதுருகி அநேக அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்ட நாம் மன உருக்கமுடன் மற்றவர்களுடைய வேதனைகள், மற்றவர்களுடைய பிரச்சனைகள், மற்றவர்களுடைய பாடுகள் இவைகளின் மத்தியில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் மனம் உருக்கமுள்ளவர்களாக இணக்கமுள்ளவர்களாக இருந்து எதற்குமே வேண்டாவாதம் பேசாமல் ஒரு மனம் இருந்தாலே இந்த இணக்கம் அருமையாக வந்துடும். ஆகவே இணக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல், ஒருவர் எனக்கு தீமை செஞ்சிட்டாரு, அதனால் எப்படியாவது நான் சமயம் பார்த்துட்ருக்கிறேன் தீமையை செஞ்சிடணும் அப்படின்னு இல்லாமல், என்ன அவர் உதாசீனப்படுத்துகிறாரு அதனால் அவரையும் நான் உதாசீனப்படுத்தணும் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து, என்னை ஆண்டவர் அழைத்த என்னை மகிமைப்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் அழைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெறுகிற சந்ததியாக நான் இருக்கிறபடினாலே, ஆசீர்வாதத்தை மட்டுமே என் தேவனிடத்தில் நான் எதிர்பார்க்கிறவனாயும் இருக்கிறபடினாலே, தீமைக்கு இந்த உலகத்தில் தீமை செய்யாதபடி, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாதபடி நான் மற்றவர்களை நான் ஆசீர்வதிக்கிறவனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து போதித்த போதனையிலே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று தான் கற்றுக் கொடுத்தார். ஆகவே அதனை பேதுரு நன்கு கற்றறிந்தபடியினாலே விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சங்கீதம் 34 எடுத்து அருமையாக 10ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் இங்கே பேதுரு போதிக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 34 12-16 வரையும் பார்க்கும் பொழுது, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேஷிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி, சங்கீதம் 34 12-16 வரையிலும் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அப்படியே எடுத்து சபையின் விசுவாச பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். அதாவது, எவர்கள் வார்த்தையிலும் செயலிலும் தீமையை விட்டு விலகி நன்மையை பின்தொடர்கிறார்களோ அவர்கள் அனுபவிப்பது பின்வருகின்ற ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது, வார்த்தையிலும் செய்கையிலுமே தீமையை விட்டு விலகிடணும். நன்மை செய்கிற
ஒரு லைஃப்பை பின்பற்றுகிறவர்களாக இருந்தான்னா அவங்க தேவனுடைய தயவும் ஆசீர்வாதமும் நிரம்பிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய கிருபை ஒத்தாசை தரவல்ல அவருடைய நெருங்கிய சமூகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருகிறார் என்கிற காரியத்தை தான் இங்கே 12வது வசனத்தில் இங்கே பேதுரு குறிப்பிடுகிறார். அதாவது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் தன்னுடைய தயவையும் ஆசீர்வாதத்தையும் நிரம்பிய ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய பிரசன்னம் அது நெருங்கிய அந்த பிரசன்னம் கிருபையையும் ஒத்தாசை உதவியையும் அது தரக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. அதாவது என்ன ஜெபிக்கிறோம் என்பதை ஆண்டவர் கவனமாக கேட்டு அதற்கு பதில் தரக்கூடியவராக இருக்கிறார். பார்க்க முடியாதவர் அல்ல, கேட்கக்கூடாதவர் அல்ல. இவைகளை கேட்டு தன்னுடைய கிருபையையும் ஒத்தாசையையும் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்குது, ஆனால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஆகவே வார்த்தையிலும் செய்கையிலும் தீமை செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக இங்கே பேதுரு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நன்மை செய்து பாட அனுபவிக்கிற காரியங்களை குறித்து பேசுகிறார். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு தேவையான உள்ளார்ந்த பக்தியையும் அர்ப்பணிப்பையும் பெரும்படிக்கு பேதுரு இங்கே அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதன் மூலமே நாம் கிறிஸ்துவை பிரஸ்தாபிக்க நாம் அடைகிறோம். மேலும் மற்றவர்களிடத்தில் சுவிசேஷத்தையும் நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் கிறிஸ்துவை பற்றி சரியான முறையில் சாட்சி பகரவும் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவனிடத்தில் நாம் வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கவும் நாம் தேவனுடைய வார்த்தையையும் சத்தியத்தையும் அறிந்தவர்களாக நாம் இருந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவைக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சி உடையவர்களாக இருங்கள். இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பின்பற்றி நடக்கும் பொழுது அநேக உபத்திரவங்களின் வழியாக அநேக பாடுகளின் வழியாக செல்லும் பொழுது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான் போல தெரியுது என்று சொல்லி நம்முடைய நல்ல நடக்கையை அவர்கள் நடக்க முடியாத அந்த நடக்கையை நாம் நடக்கிறபடினாலே நம்மை தூசிப்பார்கள், நம்மை அக்கிரமக்காரர்கள் என்று நமக்கு விரோதமாக அவர்கள் பேசுவார்கள். ஆனால் வெட்கப்படும்படிக்கு நம்ம நல்மனசாட்சி உடையவங்களா ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துகிட்டே இருக்கணும். தீமை செய்து பாட அனுபவிப்போம். தீமை செய்தால் பாடுகள் வரதான் செய்யும். தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும்னு சொல்லி பேதுரு எழுதுகிறார். ஏன்னா கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த போதிலும் அவருக்கு இந்த உலகத்தில் அத்தனை பாடுகள் கடைசியில் அவர் தன்னை சிலுவை மரத்தில் மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாகத்தான் ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தை தேவன் உண்டு பண்ணின அந்த மீட்பின் திட்டத்தை நாம் அறிந்து கொண்டு அவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து சொல்கிறார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமை போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்திலே அந்த காக்கப்பட்ட ஜனங்களை குறித்து இங்கே பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட போது நோவாவின் நாட்களில் நோவாவுடைய மனைவி அவனுடைய 3 குமாரர்கள் 3 குமாரர்களின் மனைவிகள் மொத்தம் 8 பேர் அந்த பேழைக்குள்ளே போனாங்க. மற்ற எல்லாரும் பிரளயம் அவர்களை வாரிக்கொண்டு போனதென்று பார்த்தோம்.
அங்கே கீழ்ப்படியாமல் இருந்த ஆவிகளிடத்தில் பாதாளத்தில் போய் இறங்கி இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார் என்று சொன்னால் நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மரித்த பின்பும் கூட நமக்கு ஒரு ரட்சிப்புக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுமோ என்று சொல்லி நம்ம நினைத்து விடக்கூடாது. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன, இயேசு கிறிஸ்து இப்பொழுது பாதாளத்திலிருந்து பரிசுத்தவான்களை பரதேசுக்கு எடுத்து செல்ல போகிறாரே, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போகிற அந்த நேரத்தில் நியாய தீர்ப்பு உண்டென்கிற ஒரு எச்சரிப்பை அவர்களுக்கு மறுபடியுமாக அவர் கொடுக்கிறதைத்தான் இங்கே பேதுரு எடுத்து எழுதுகிறார். ஒரு தரம் மரித்த பின்பு நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படவே மாட்டாது. இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான் லாசருவினுடைய அந்த ஓமையில் ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை தகப்பன் என்று அறிந்திருந்த போதிலும், ஆபிரகாம் ஐஸ்வர்யவானை மகன் என்று அறிந்திருந்த போதிலும், அங்கே தன்னுடைய மடியில் இளைப்பாறின லாசருவினால் ஒரு உதவியை கேட்ட ஐஸ்வர்யவானுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. என்னுடைய இன்னும் 5 சகோதரர்கள் பூமியில் இருக்கிறாங்க, லாசரு அனுப்பி சுவிசேஷ ஊழியத்தை செய்ய சொல்லுங்கிற போதும் அங்கே அதற்கு மறுப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கே மோசையும் அநேக தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்கப்பா, அவர்களுக்கு செவி கொடுத்தா போதும், இங்கேருந்து லாசருலாம் என்னமோ போக முடியாது என்று சொல்லி மரித்த பின்பாக முழுவதுமாக வாய்ப்புகள் ரத்து செய்யப்படுகிறது. நம்முடைய ஜீவன் இருக்கிற வரையிலும் நமக்கென்று வருகிற வார்த்தை, சுவிசேஷ வார்த்தைகளை, நற்செய்திகளை நாம் விசுவாசித்து, நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எனக்காக ஏற்படுத்தப்பட்டது, என்னுடைய பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தியிருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் அறிந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் மனம் திரும்பினால் மாத்திரமே ரட்சிக்கப்படுவோம். மரணத்திற்கு பின்பு இந்த வாய்ப்புகள் கிடைக்கவே கிடைக்காது. இந்த பூமியில் இருக்கிற வரையிலும் தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிற வார்த்தையை நாம் கேட்க முடியும். இதை இன்றைக்கு அநேக மக்கள் கேட்க விரும்புகிறதில்லை. ஆனால் மரித்த பின்பு யார் கேட்க விரும்பினாலும் இந்த சத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆகவே தவறாக இந்த வசனங்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இதனை எடுத்து அவர் அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது என்று சொல்லி, ஜலம் முழுவதும் அங்கே மூடியிருந்த அந்த சமயத்தில் எப்படி நோவா அந்த பேழையிலிருந்து காக்கப்பட்டு வெளியே வந்தாரோ அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்கு அடையாளமாக ஞானஸ்நானமானது இப்பொழுது நம்மையும் ரட்சிக்கிறது. மனம் திரும்புதலுக்கு அடையாளமான கீழ்ப்படிதலை காட்டுகின்ற ஒரு வெளிப்படையான ஒரு சடங்காச்சாரமாக இருக்கிறது. உலகத்தை விட்டு நாம் வெளியே வருதலுக்குரிய ஒரு அர்ப்பணிப்பின் அடையாளமாகவும் நாம் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாகவும் இருப்பதினால் ஞானஸ்நானம் நம்மை ரட்சிப்பதாக இங்கே அர்த்தப்படுத்தி பேதுரு பேசுகிறார். நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்றும் அவரோடு கூட நாம் மரித்து உயிர்த்தெழுந்து உள்ளோம் என்பதன் அறிக்கையாகவும் உறுதிமொழியாகவும் தான் ஞானஸ்நானம் இருக்கிறது. ஞானஸ்நானம் ஜலப்பிரயலத்துடன் ஒப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எவ்வாறு ஜலப்பிரயலத்துக்கு முன்பு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நோவாவின் விசுவாசம் ஜலப்பிரயலத்துக்கு பின்பு சாட்சியாக கூறப்படுகின்றதோ அதே போலவே நாம் எண்ணப்பட்டு ஞானஸ்நானத்தின் போது நாம் ஜலத்தில் மூழ்கும் பொழுது கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டான ரட்சிப்பை நம் விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொண்டதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது என்பதை எடுத்து இங்கே பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார், தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இன்றைக்கு எல்லா உரிமைகளையும் பெற்றுக்கொண்ட அண்ட சராசரங்களின் மேலும் அதிகாரமுடைய இயேசு நமக்கு கட்டளை கொடுக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் இந்த உலகத்தில் அவருக்கென்று நாம் வாழுவோம். இதுதான் கிறிஸ்தவ நடத்தை என்பதை பேதுரு நமக்கு போதிக்கிறார். இதை கை கொண்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.